எல்லாம் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே சொல்லணும், ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும், ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்கள் ஆதார் படத்துக்கு ரொம்ப அழகான ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆம், அதே நேரத்தில் இந்த எங்கள் டைரக்டருக்கும் ராம்நாத் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே, எடிட்டர் சாருக்கு, திவ்யா மேம்க்கு, மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் நம்ம ஹீரோக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இனியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சக்தி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஆம், ரொம்ப நாளாக எனக்கும் வந்து ஸ்ரீகாந்த் தேவானா நல்ல கம்போசர்னு சொல்லிட்டு பத்திரிகையில் எழுதின ரொம்ப நாள் கனவாக இருந்தது ஆக்சுவலாக. பட் இந்த ஆதாரில் வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டி சீராட்டி, ஆர்ஆரும் சரி, ரீரிகார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் சாங்காக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏற்று மோகன் சார் வந்து ஃபோன் பண்ணி, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பாராட்டினார் அவர். அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, முக்கியமாக அப்பா வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸில் எழுத வச்சு நான் இந்த படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். பாராட்டி என்ன ரொம்ப பெருமையாக பேசினார். இது மாதிரி மியூசிக் பண்ண ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம், இந்த இந்த ஆதார் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் டைரக்டர் சார் பேசுவார். இந்த நேரத்தில் கருணாசனனுக்கும் சரி, உமாரியாஸ் மேம்க்கும் சரி, ரித்விகாவுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லி ஆக்கணும். கண்டிப்பாக ஸ்ரீகாந்த்னாலே ஒரு கமர்ஷியல் குத்துப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். பட் ராம்நாத் சார் மாதிரி டைரக்டர் வந்து என்னை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. போன படத்துலேயும் சரி, திருநாள்லையும் சரி, இந்த படத்துலையும். ஸோ டைரக்டர் ஹேண்டில் பண்ணும்போது கம்போசராக எனக்கு நல்ல பேர் கிடைக்குது. ஸோ இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் வந்து ஒரு பார்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ அசம்பிள் ஆகி தேட்டருக்கு வருதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதுனதுனால, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய பேர் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அது ஓடிடியில் பார்க்கலாமா இல்லை தேட்டரில் பார்க்கலாமா வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்க என்னோடய ஸ்கூல்மேட்ஸ்லாம். ஆனால் அவங்களே வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது, படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, எல்லா டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சக்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சக்தி சார் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா அதில் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அது சாரோட இதனால அது எனக்கு இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு நல்ல சரியான படம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இதற்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3வது நாள் நவராத்திரி. ஸோ ரொம்ப சிறப்பான நாள். நம்ம படம் ரிலீஸ் ஆகி 4th டேயோ 5th டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி எனக்கு கொஞ்சம் பேட் த்ராட். பட் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், அதனால தான் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து எப்போவுமே வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறது மீடியா டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரைட் ஃப்ரம் மை கரியர் ஸ்டார்டிங், இப்போது மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2011லேருந்தே என்னோடய எல்லா படத்துக்கும் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ், நல்ல நல்ல ரிவ்யூஸ், நல்ல நல்ல ரிப்போர்ட், ஆர்டிகல்ஸ் எல்லாமே. எந்த ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணாலும் எனக்கு உடம்பு முடியலாட்டி கூட அட்லீஸ்ட் நான் ஆடியோ மெசேஜ் ஆகும் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகும், நான் அந்த குவெஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு என்னோடய வளர்ச்சிக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும், ப்ரெஸ் டீம். ஸோ இன்றைக்கி எங்களோட அழைப்பு கேட்டு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் படம் ரிலீஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ திவ்யா ஃபார் மேக்கிங் சச் அன் எஃபர்ட் அண்ட் மேக்கிங் அவர் மூவி ஸோ ப்ரவுட் இன்டர்நேஷ்னலி. என் தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வெளியூர்லெல்லாம் வரவேற்பு இருக்குது அப்படின்றது வந்து ரீசெண்டாக தான் நானும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். துபாய், மலேசியா, சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் நீங்கள் எல்லோரும் எழுதின ரிப்போர்ட் அண்ட் ஆர்டிக்கல் ரிவ்யூஸ் எல்லாம் படித்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், லைக் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்லேயே வந்து இவ்வளோ அப்ரிசியேஷன் வருதுன்னா அதை நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான். மேலும் உங்களோட சப்போர்ட், ப்ரேயர்ஸ் எல்லா படத்துக்கும், எல்லா நல்ல நல்ல படங்களுக்கும் வந்து
இதே மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த படத்தோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பேசியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஏதாவது மிஸ்டேக்காக பேசியிருந்தா ஐம் சாரி, ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆதார் மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்க்கு அங்கீகாரம்ன்றது எப்போவுமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அதாவது உங்கள் மூலியமாகவும் இப்போது நான் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லேயும். ஸோ நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து எப்போவுமே வந்து அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் தென் ஐயோ, ஐம் ஸோ நர்வஸ், ஐம் சாரி. தேங்க்யூ ராம்நாத் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா, இது எதுவுமே உள்ள விஷயம் இல்லாமல் நம்ம போயிட்டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் ஃபிலிம் மேட் இட் வெரி ஈஸி. நம்ம ஒரு செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டே வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா Q&A நடக்கும். அங்கே வந்து பெருசாக வந்து ஆன்சரபிளாக வந்துட்டு நான் இல்லை, எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. குட் ஈவினிங் சார். ஸோ என்னென்னா, அவங்களே ஃபெஸ்டிவல் கோஆர்டினேட்டர்ஸ், அதாவது அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் கோஆர்டினேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கே வந்து சொல்லும் போதே ஒரு டைமும் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து அந்தந்த ஃபெஸ்டிவலில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நோட்டிசபிளாக வந்து பார்ப்போம். இப்போது கடைசியாக வந்து இந்த சவுத் ஃபிலிம், அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து கேட்டகரிஸில் வந்து 2-3 படங்கள் கூட நாமினேஷனில் இருந்தது. பட் எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொன்னாங்க இது க்ளீன் ஸ்வீப், இவர் ராமர் சருக்கு மட்டும்தான் வந்து அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து நான் ஆன்சர் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க மியூசிக் வந்து ஓவர்லைண்டாக இல்லை, அண்டர்லைண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய வந்து ஸ்பெஷலாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இவர் கருணா சாரை பற்றி வந்து எழுதும்போது அவரை பற்றின ப்ரொஃபைலை வந்து தாண்டி நான் அந்த பச்சைமுத்து அப்படின்னு வந்து நான் கொண்டு போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது அது அப்படியே பர்ஃபெக்டாக வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஆல்சோ இனியா மேம் சின்ன ஒரு போர்ஷனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிறிஸ்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே தே மேட் இட் வெரி ஈஸி. அதனால வந்து இதை கொண்டு போய் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கான மரியாதைன்றது எப்போவுமே கிடச்சிருந்தது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஆதார் மாதிரியோ கார்கி மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற நம்மளாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற மக்களாலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸை வந்து இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிடாமல் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அதுக்கான வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து அதுக்கான நாலேஜ்ன்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எழுதுறதுனால, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு சொல்கிறதுனால தான் இதெல்லாமே வந்து இன்னும் ரீச் ஆகிட்டுருக்கு. இதை இன்னுமே எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு ரிவ்யூவும் பார்த்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஆஹா இதை நோட்டீஸ் பண்ணி இதை எழுதியிருக்காங்க, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி கன்வே ஆயிருக்கு அப்படின்றத என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருந்ததோ அதை எடுத்துகிட்டு நான் இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் 60 ஃபெஸ்டிவலுக்கு மேலே வந்துட்டு நாமினேஷன்ஸ் இருக்குது. ஆதார் வில் டூ வெரி குட். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ரிலீஸ் டேட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இருக்காததுனால, முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டதுனால எங்களால் வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து இது இன்னும் 60 அவார்டுன்றது வந்து சொல்லும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நாமினேஷன்ஸில் உள்ள இருக்குது. அண்டு நம்ம கூடவே வந்து சப்மிட் பண்ணியிருந்த நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. நம்ம ஃபிலிம் வந்து அதில் உள்ள நாமினேஷனில் போயிருக்கு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே இந்த செலிப்ரேஷன்றது வந்து நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சார் வந்து ஹீ டிசர்வ் இட் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ அலெக்ஸ். எல்லா டைமும் எந்த டைம்னாலும்
இப்போது ஃபெஸ்டிவலுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெலிவரபிள்ஸ் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ நோ த பெயின் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர். நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் கோஆர்டினேஷனை நான் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்டது. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல கண்டென்ட்டிவான படங்களுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். And thank you all for your support and thank you all for coming. Thank you so much.